நேரடியா ஸ்டாக்ஸை நீங்களே செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு தனி த்ரில் இருக்கு இல்லையா? குறிப்பா சமீபத்துல மார்க்கெட் நல்லா ஏறினதை பார்த்ததும் அந்த ஒரு ஸ்டாக்கை நாம மட்டும் கண்டுபிடிச்சு பெரிய லாபம் பார்த்துடணும்னு நம்மள பல பேருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும். ஆனா அது உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான முடிவா? வாங்க இந்த அனாலிசிஸ்ல நாம டைரக்ட் ஸ்டாக்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம், அப்புறம் எப்படி ரெண்டோட நல்ல விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கலாம்னு பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை பாருங்க. சின்னதா போட்ட காசு புல் மார்க்கெட்ல அவங்க வாழ்க்கையே மாத்திர அளவுக்கு பெரிய பணமா மாறின கதைகளை நாம கேட்டிருப்போம். இந்த மாதிரி கதைகளை கேட்கும்போது நமக்கும் ஸ்டாக்ஸை பிக் பண்ற ஆசை இன்னும் அதிகமாகுது. அந்த ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கை, அதாவது பல மடங்கு லாபம் தரப்போற அந்த ஒரு மந்திர பங்கை நம்ம கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு ஒரு கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? முதல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்றதுல இருக்கிற அந்த கனவை பத்தி பார்ப்போம். அப்புறம் அதோட நிஜமான கஷ்டமான மறுபக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். நாலாவதா ரெண்டையும் இணைக்கிற ஒரு ஸ்மார்ட்டான பேரபிள் ஸ்ட்ராட்டஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த ஃபீல்ட்ல நீங்க ஒரு எக்ஸெப்ஷனா, அதாவது ஒரு விதிவிலக்கான எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லி முடிக்கலாம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஸ்டாக் பிக்கரோட கனவு ஏன் இது நம்மளை இவ்வளோ ஈர்க்குது? பங்குகளை தேர்ந்தெடுக்கிற இந்த ஆசை ரொம்பவே இயல்பானது. ஏன்னா அதுல ஒரு பெரிய லாபம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒரு தனி கெத்தும் இருக்கு. நம்மளோட முதலீடு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், மார்க்கெட்டை விட அதிகமா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஆனா இந்த கனவுக்கு ஒரு இன்னொரு பக்கம் இருக்கு. அதோட நிஜம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே வேற மாதிரி. ஸ்டாக்ஸை பிக் பண்றது பார்க்க ஈஸியா தெரியலாம், ஆனா அது ஒரு முற்றிலும் வித்தியாசமான விளையாட்டு. அதோட ரூல்ஸ் ரொம்பவே கஷ்டமானது. இந்த ஸ்லைடை பாருங்க, இது ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒரு பக்கம் மார்க்கெட்டையே மிஞ்சிற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலாம், ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட கம்மியா கிடைக்கிற அபாயமும் இருக்கு. உங்க போர்ட்ஃபோலியோ உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தோணுனாலும் சில ஸ்டாக்ஸ்ல மட்டும் பணத்தை போடுறதால ரிஸ்க் ரொம்ப அதிகமாகுது. ஜெயிக்கிற ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறப்போ கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈக்குவலா தப்பான ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்துட்டா வர்ற வழி ரொம்பவே அதிகம். வெற்றிகரமா ஸ்டாக்ஸை பிக் பண்ண என்னெல்லாம் தேவைன்னு பாருங்க. ரொம்ப ஆழமான ரிசர்ச், கட்டுக்கோப்பான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அப்புறம் தொடர்ந்து அதை கண்காணிக்கணும். அது மட்டும் இல்ல, திரும்ப திரும்ப ஜெயிக்கிற ஒரு ப்ராசஸ் வேணும். மார்க்கெட் மாறும்போது அதுக்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். அப்புறம் பேராசை, பயம் மாதிரி உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும். சொல்லப்போனா இந்த விஷயங்கள்ல பல ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸே ரொம்ப திணறுவாங்க. இங்கதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கு. பெரும்பாலான ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸை நிஃப்டி 50 மாதிரி ஒரு பெஞ்ச்மார்க்கோட ஒப்பிட்டு பார்த்தா உண்மையிலே ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நிறைய பேரால ஒரு சிம்பிள் இண்டெக்ஸை கூட ஜெயிக்க முடியறதே இல்லை. இதுதான் நிதர்சனம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதோ கொஞ்சம் போரிங்கான ஆனா ரொம்பவே பயனுள்ள ஒரு மாற்று வழி: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மேற்கோள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட தன்மையை கரெக்டா சொல்லுது. இது ஸ்டாக் பிக் பண்ற மாதிரி ரொம்ப ஸ்டைலாவோ த்ரில்லிங்காவோ இருக்காது. ஆனா இது வேலை செய்யும். நம்ம முதலீடோட நோக்கம் பொழுதுபோக்கு இல்ல, பணத்தை சேர்க்கறது. அதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்ம மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஒரு ப்ரொஃபஷனல் டீம் அந்த பணத்தை பல பங்குகள், பாண்ட்ஸ்னு பிரிச்சு முதலீடு பண்ணுவாங்க. இதோட முக்கியமான நன்மை என்னன்னா டைவர்சிஃபிகேஷன். ஒரு ஸ்டாக் சரிஞ்சாலும் மற்ற ஸ்டாக்ஸ் அதை பேலன்ஸ் பண்ணிடும். இதுதான் நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குது. அப்போ ஸ்டாக் பிக் பண்ற ஆசைய மொத்தமா விட்டுறணுமா? தேவையே இல்ல. ரெண்டு உலகத்திலையும் இருக்கிற நல்ல விஷயங்களை ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் இந்த பார்பிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா, உங்க போர்ட்ஃபோலியோவோட பெரும் பகுதியை ரொம்ப சேஃபான நிலையான சொத்துக்கள்ல முதலீடு பண்ணுங்க. ரொம்ப சின்ன பகுதியை மட்டும் அதிக ரிஸ்க் ஆனா அதிக லாபம் தரக்கூடிய ஸ்டாக்ஸ்ல போடுங்க. இதனால நீங்க ஸ்டாக் பிக் பண்ற ஆசைய ரொம்ப பாதுகாப்பான முறையில நிறைவேற்றிக்கலாம். இந்த டோனட் சார்ட்டை பாருங்க, இது ரொம்ப அழகா விளக்குது. உங்க ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு 85% 90% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்க. இதுதான் உங்க போர்ட்ஃபோலியோவோட பாதுகாப்பான கோர், அதாவது அஸ்திவாரம். மீதி இருக்கிற 10-15% மட்டும் நீங்க விரும்புற டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல போடுங்க. இது உங்க போர்ட்ஃபோலியோவோட சேட்டலைட் பகுதி. இந்த 90/10 பிரிவினை உங்க மொத்த முதலீட்டையும் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு ஸ்டாக் செலக்ட் பண்ற ஆசையும் நிறைவேற்ற உதவும். இந்த பார்பிள் ஸ்ட்ராட்டஜியை எப்படி செயல்படுத்துறது? இதோ சிம்பிளான வழி. ஸ்டெப் 1, உங்க பங்கு முதலீட்ல கிட்டத்தட்ட 90% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செஞ்சு உங்க போர்ட்ஃபோலியோவோட கோர் பகுதியை உருவாக்குங்க. ஸ்டெப் 2, மீதமுள்ள 10% பணத்தை மட்டும் நீங்க நல்ல ரிசர்ச் பண்ண டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல போடுங்க. ரொம்ப முக்கியமா ஸ்டெப் 3, பொறுமையா இருங்க. முதல் சில வருஷங்களுக்கு அந்த 10% கூட்டாதீங்க. கடைசியா சில வருஷங்கள் கழிச்சு உங்க டைரக்ட் ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன்ஸையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸையும் நேர்மையா ஒப்பிட்டு பாருங்க.
இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களை நீங்களே சோதிச்சு பார்க்கிறது. ஸ்டாக் பிக் பண்றதுல நீங்க ஒரு விதிவிலக்கா, அதாவது எக்ஸெப்ஷனலான கண்டுபிடிக்க இது ஒரு பர்சனல் டெஸ்ட். உங்க திறமைய உண்மையாவே சோதிக்க ஒரு முழு மார்க்கெட் சைக்கிள் தேவை. புல் மார்க்கெட்ல, அதாவது சந்தை ஏறிட்டே இருக்கும்போது எல்லாரும் ஜீனியஸ் மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா சந்தை ஒரே இடத்துல சுத்தும் போதோ இல்ல கரடியோட பிடியில, அதாவது பேர் மார்க்கெட்ல சிக்கும்போது தான் உங்க உண்மையான முதலீட்டு திறமை என்னன்னு தெரியும். அப்போதான் உங்க நம்பிக்கையும் உங்க ஸ்ட்ராட்டஜியும் கடுமையான சோதனைக்கு உள்ளாகும். ஆக சில வருஷங்கள் கழிச்சு மார்க்கெட்டோட எல்லா ஏற்ற இறக்கத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களையே கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். நீங்க தேர்ந்தெடுத்த பங்குகள் உங்க மியூச்சுவல் ஃபண்டுகளை விட அதிக லாபம் கொடுத்ததா? அந்த கேள்விக்கான நேர்மையான பதில்ல தான் உங்க முதலீட்டு எதிர்காலத்துக்கான உண்மையான பாதை அடங்கியிருக்கு. நீங்களே கண்டுபிடிங்க. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.